குறிப்பாக மஸ்ஜித் அல்லாஹுடைய இந்த இறையெல்லாம் இந்த இங்கு நம் வெறும் தொழுகை மட்டுமல்ல, இங்கு அல்லாஹுடைய குர்ஆன் ஓதப்பட வேண்டும், மேலும் இங்கு அல்லாஹுடைய திக்ர் நடைபெற வேண்டும் மற்றும் இந்த பகுதியிலுடைய எல்லா வகையான மக்களுக்கும் இந்த பள்ளியிலிருந்து இந்த இடத்திலிருந்து அவர்களுக்கு ஒரு நல்ல தீர்வுகளும் நல்ல நிலைகளும் அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு கொடுப்பான் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை. உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையினுடைய அதாவது நம்முடைய மொத்த வாழ்க்கையினுடைய ஒரு மையப்புள்ளியே மஸ்ஜிதாக பள்ளியாசலத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு முஃமினுடைய வாழ்க்கை காலையில் சுபூத்துவதற்கு பிறகு அவர் எப்பொழுதும் நுகர் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார். அப்புறம் நுகருக்கு பிறகு அசர், அப்புறம் மகரிப், அப்புறம் இஷா என்று ஒரு நேரமும் அவருடைய எண்ணங்கள் மஸ்ஜிதை சுற்றி கொண்டே இருக்கும். அதனால் பொதுவாக திருகைக்கல் என்று சொல்வார்கள். நம்முடைய ஒரு மூமியினுடைய கல்வி பள்ளியையே சுற்றி கொண்டே இருக்கும் என்று சொல்வார்கள். இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருக்கின்றது. உண்மையில இந்த நேற்றிலிருந்து இங்கே வர வேண்டும், கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு மகிழ்ச்சி ஏற்பட்டுக் கொண்டே இருந்தது. நேற்று பிள்ளைகள்லாம் மதரசாவில் பிள்ளைங்க உட்கார்ந்தாங்க. ஒரு புகாரி ஷரீஃப் பாடம் நடத்தும் போது ஒரு ஹதீஸ் வந்துச்சு. அந்த ஹதீஸ் தொழுகையை பற்றி வந்துச்சு. அதில் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையில் நிற்கிறாங்க. திடீர்னு தொழுகையில் கொஞ்சம் முன்னால் போகிறாங்க, எதையோ வாங்குறது மாதிரி எடுக்கிற மாதிரி போகிறாங்க, அப்புறம் பின் வாங்குறாங்க. இது தொழுகையில் நடக்காத ஒரு நிகழ்வு. தொழுகை முடிஞ்சதுக்கு பிறகு சஹாபாக்கள் கேட்குறாங்க, யாரை சொல்லலாம், தொழுதுகிட்டு இருக்கும்போது அதை தாங்கள் கொஞ்சம் முன்னேறி எதையோ வாங்குவதை போன்று சென்றீர்கள், பிறகு சற்று நேரத்தில் திரும்ப பின் வாங்கினீர்களே, என்ன காரணம்? சொன்னாங்க, எனக்கு சொர்க்கத்தையும் நரகத்தையும் காட்டப்பட்டது, எனக்கு முன்னால் காட்டப்பட்டது. அதில் சொர்க்கத்தை பார்த்தோன்னே அதில் நிறைய பழக்குடைகள் இருந்தது. அப்போ அதில் ஒரு கொடையை எடுத்துடலாமான்ட்டு முயற்சி செஞ்சேன். அப்படி நான் எடுத்திருந்தா நீங்கள் கியாமத்து இந்த உலகம் முடிவு நாள் வரைக்கும் அதை சாப்பிட்டு, ஏன்னா சொர்க்கத்தினுடைய இதுக்கு அழிவு கிடையாது, இந்த உலகத்துக்கு தான் அழிவு. இந்த எல்லா வஸ்துவுமே தோன்றும் அழியும் எல்லாமே. ஆனால் ஆகத்து அப்படி இல்லை, அது எது தோன்றியதோ அதுக்கு அழிவே கிடையாது. அதனால் அப்படி நினைச்சேன். ஆனால் அல்லாவுடைய அனுமதி இல்லை. அதனால் அப்படி இருக்கும்போது திடீர்னு எனக்கு நரகத்தை காட்டப்பட்டது. காட்டினோன்னு நான் பின் வாங்கிட்டேன். அப்போ சரதாரசன் சொல்கிறாங்க, இந்த நரகத்தை காட்டப்பட்டோன்னா ரப்பே, நானும் இந்த நரகத்தில் உள்ளவனா ஆயிடுவானா அப்படின்னு கேட்குறேன். இந்த நரகத்தை சேர்ந்தவனாக நானும் ஆயிடுவேன் நான் அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அல்லாவுடைய புறத்திலிருந்து அப்படி அல்ல என்ற ஒரு நிலை ஏற்படுகிறாங்க. இந்த ஹதீஸை நடத்திட்டு நேற்று இரவு படத்துக்கு போய் இதே சிந்தனை சரதாரசன் இந்த ஹதீஸை எதுக்கு சொன்னாங்க, சரதாரசன் ஏன் சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கிட்டே அப்போ மனசில் வந்த கருத்து அதை உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். என்ன வந்துச்சுன்னு சொன்னால், அந்த சொர்க்கம் கிடைப்பதும் இந்த தொழுகையினால், நரகத்தை விட்டு தப்பிப்பதும் பாதுகாப்பதும் இந்த தொழுகை. இந்த கருத்திய மனசில் வந்துச்சு, உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். அதனால் அதை கவனமாக வைத்துக்கொண்டு, இது அல்லாஹ்வுக்காக கட்டப்பட்ட பள்ளி, இதை நாம் ரொம்ப பாதுகாக்க வேண்டும். இது உண்மையிலே நாம் தொழுகைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. மரணத்துடைய நேரம் நெருங்கி விட்டது. அப்பொழுது கூட ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ், ஹஜ்ரத் அலி எல்லாம் அவனுடைய 2 பேருடைய உள்ள கையை வச்சு பள்ளிக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்டது. காலுடைய விரல்கள் பூமியிலே போடிட்டு சென்றன என்று சஹாபாக்கள் வாசிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு பள்ளிக்கு போனாங்க. அந்த மாதிரி ஒரு கடைசி நேரம் கூட பள்ளியை தான் தொழுகையை ரொம்ப முக்கியமாக கருதுனாங்க. ஒத்துடைய நேரத்திலும் தொழுகை என்ற வார்த்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். அதனால் இந்த சமுதாயத்தினுடைய வெற்றி தொழுகையில் தான் இருக்கின்றது. உலகத்திலும் சரி ஆகிரத்திலும் சரி சஹாபாக்கள் உலகத்தில் இவ்வளவு பெரிய வெற்றிகளை பெற்றார்கள் என்றால் அதற்கு காரணம் தொழுகை தான். தொழுகையினுடைய எந்த அந்தஸ்து சஜிதாவில் இருக்கின்றது. சஜிதாவில் போய் அல்லாஹ்விடத்திலே கேட்கும் பொழுது அல்லாஹ் அதை மறப்பது கிடையாது. ஆனால் அல்லாஹ் தஆலா அந்த பெரிய பாக்கியத்தை தொழுகையில் வைத்திருக்கின்றான். அதை நாம் விடாமல் செய்து வர வேண்டும். வெற்றி நம்முடைய கால்களை முத்தமிடும் என்பதில் எந்த சந்தேகமில்லை. அல்லாஹ் தஆலா நம்முடைய முஸ்லிமானாக அல்லாஹ் தஆலா பெரிய தௌஃபீக் செய்வானாக.